Hallelujah. Hallelujah. It's nice to be sitting in the house of Yahuwah தேவனுடைய வீட்டில் உட்கார்ந்திருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. on the Shabbat. ஓய்வு நாளிலே This is the day that Yahuwah has made for us, இந்த நாளை யாகுவா நமக்காக உருவாக்கினார். for us to be able to come into His presence. அவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வரும்படியாக. Scripture tells us it's a special day, வேதம் சொல்லுகிறது இது ஒரு விசேஷித்த நாள் என்று. a day that has been separated, made தேவன் பிரித்தெடுத்ததான ஒரு நாள், for a separated people. பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்குரியதான நாள். And we are those people whom He has called by name, revealed Himself to, and we come here so that we can worship Him. தேவன் தன்னுடைய நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை அழைத்து அவருடைய சமூகத்தில் பிரித்து கொண்டு வந்திருக்கிறார், அவரை ஆராதிக்கும்படியாக. Amen. ஆமென். Today we were singing that song, and the bride has made herself ready. The marriage of the Lamb has come and the bride has made herself ready. இன்றைக்கு நாம் அந்த பாட்டை பாடினோம். மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள், அந்த திருமண நாள் வந்தது என்று பாடினோம். Who is this bride? இந்த மணவாட்டி யார்? How has she made herself ready? அவள் தன்னை எப்படி ஆயத்தப்படுத்தினாள்? In normal life, when a man and a woman get married, there are certain things that the bride has to do in order for her wedding. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே ஒரு மணவாட்டி தன்னை திருமணத்திற்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் அவள் சில காரியங்களை செய்ய வேண்டியதா இருக்கிறது. But in scripture, when we have come into that which He has formed for us, the bride makes herself ready in a different way. ஆனால் வேதத்தின் பிரகாரமாக ஒரு மணவாட்டி தன்னை வித்தியாசமாக ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறாள். Scripture talks about it, that the bride adorns herself and makes herself ready for the bridegroom. மணவாட்டி தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறாள். எதற்கென்றால் மணவாளனை சந்திக்கும்படியாக. Her whole life has changed from what it was, so that when the bridegroom comes, he will look at the bride and say, "This is mine." அவளுடைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கை முழுவதுமாக மறைந்து அவள் தன்னை முற்றிலுமாக மாற்றினவளாய் மணவாளன் அவளை சந்திக்கும் பொழுது இவள்தான் என் மணவாட்டி என்று சொல்லும்படியாக மாறிக்கொள்ளுகிறாள். Sister Shashikala was sharing how she was earlier on, and how now, once the spirit of Yahuwah is there within her, how her whole life has changed. சிஸ்டர் சசிகலா சொன்ன சாட்சி, பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஆனால் தேவனுடைய ஆவி உள்ளே வந்த பொழுது இப்பொழுது அது எப்படியாக மாறினது என்று சொன்னார்கள். Each of us have to understand what Yahuwah wants of us. நாம் ஒவ்வொருவருமே யாகுவா நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். He looks at the inner beauty of the person. நமக்கு உள்ளே மறைந்திருக்கிற அந்த அலங்காரத்தை தேவன் பார்க்கிறார். Because the beauty that is here will fade away. வெளிப்பிரகாரமான அலங்காரம் அழிந்து போகும். That will fade away. It's not long lasting. அது நிரந்தரமாய் இருப்பதில்லை, அது கொஞ்ச நாளிலே மறைந்து போகும். But what comes from within, the beauty from within, the beauty that has come by the change that has taken place by His word, this beauty will last forever. ஆனால் நம்மில் மறைந்திருக்கிற அலங்காரம், தேவனுடைய வார்த்தையினால் உருவான அலங்காரம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். Another surprising thing, when we were singing, Pastor was talking about memorizing verse and the scripture, and he explained what was the importance of that. He gave the example of when we studied and what we did, but now what we need to do. Amen. Amen. Hallelujah. நாம் வேத வாக்கியங்களை மனப்பாடம் செய்யும் பொழுது படித்த காலத்தில் பாடப்புத்தகங்களை எப்படி செய்தோம், ஆனால் வேதத்தோடு நாம் இடைப்படும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை போதகர் விளக்கினார். This scripture, this is a scripture. It's inside here. What is the scripture? இந்த வேதாகமம் என்று சொல்வது என்ன? What is the scripture? இது என்னமாக இருக்கிறது? This is the word of Elohim. இது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. When our savior came, Yahuwah came as a savior, he told us that the words that I speak to you are spirit and they are life.
நம்முடைய இரட்சகர் இந்த உலகத்தில் வரும்போது தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது, நான் உங்களோடு பேசுகிற வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொன்னார். Scripture, the word of Yahuwah, has the deep things of Yahuwah. தேவனுடைய வார்த்தை என்பது தேவனுடைய ஆழமான காரியங்களை கொண்டுள்ளதாய் இருக்கிறது. What I have come to understand, and I know all of us also, memorizing the scripture will last me for this amount of time. நான் வார்த்தையை மனப்பாடம் செய்வது எவ்வளவு நாட்கள் என்னிலே நிலைத்திருக்கும். So how do I come to know the deep things of Yahuwah? அப்போ தேவனுடைய ஆழமான காரியங்களை நான் எப்படி அறிந்து கொள்ள போகிறேன்? Do I study the word like I do for an exam? நான் ஒரு பரீட்சைக்கு படிப்பது போல தேவனுடைய வார்த்தையை படிக்க போகிறேனா? So that I can pass that exam when it comes, the testing when it comes. ஆகையாலே நான் பரீட்சையிலே பாஸ் பண்ணி விடுவேன், வருகிற பரீட்சையிலே நான் பாஸ் பண்ணி விடுவேன் என்ற எண்ணத்தில் படிக்கிறோமா? Yahuwah, our Elohim, speaks to us individually by his word. யாகுவா எல்லோகிம் நம் ஒவ்வொருவரோடும் அவருடைய வார்த்தையினாலே தனியாக பேசுகிறார். Through his Kadosh Ruach. அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக. And today we are going to look at that and see what Yahuwah wants of us. இன்றைக்கு தேவன் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். Amen. Amen. Let us pray. ஜெபிக்கலாம். Heavenly Father, I thank you, Abba, that you have called each one of us by name, Father. You remember us even when we were sinners, as your word says. Even when we were your enemies, you came and died for us, Father. And today you're there with us, Emmanuel, Elohim with us, changing us, restructuring us, forming us in your image and in your likeness by the power of your word, Father. Today I pray for all of us whom you have gathered here this evening, Father, that we will receive this word into our very spirit, Father. The word that you have prepared today, we will receive it into our spirit, Father, so that even as the time of testing comes, your standard will be raised up and we will be able to live in your word, Father. Because your word is living and active, sharper than a double-edged sword, piercing even to the division of joint and marrow, soul and spirit, Father, and is the discerner of the thought and intent of the heart. So today I surrender all of us into your hands, Father. If we are not able to touch you, Father, you touch us, Father. Amen. Because we don't want to be the same as what we were when we came in, Father. We want to be a changed people, Father, that your word will come and change us in your image and in your likeness, Father. I thank you. And I give you all the glory and honor in the matchless and the powerful name of my Savior. We pray and receive with thanksgiving. Amen. Amen. Hallelujah. Today's scripture that we are going to look at to start with is from the book of Acts, chapter 8, verse Acts chapter 8. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். Acts chapter 8, verses 26 to 38. All of us know this. We've definitely read this verse a number of times. But there is something in this that Yahuwah wants us to see today. Acts chapter 8, 26 to 38. Acts chapter 8, verse 26 to 38. Now an angel of Yahuwah spoke to Philip, saying, Arise and go toward the south along the road which goes down from Jerusalem to Gaza. This is desert. So he arose and went, and behold, a man of Ethiopia, a eunuch of great authority under Candace, the queen of Ethiopians, who had charge of all her treasury, and had come to Jerusalem to worship, was returning. And sitting in his chariot, he was reading Isaiah the prophet. Then the Spirit said to Philip, Go near and overtake this chariot. So Philip ran to him and heard him reading the prophet Isaiah, and said, Do you understand what you are reading? And he said, How can I, unless someone guides me? And he asked Philip to come up and sit with him. Then the place in scripture which he read was this: He was led as a sheep to the slaughter, and as a lamb before its shearer is silent, so he opened not his mouth. In his humiliation his justice was taken away.
And who will declare his generation? For his life is taken from the earth. Amen. Amen. Actually, to verse 38, but it's okay. It's okay, no problem. Here, the Spirit of Yahuwah is speaking to Philip and advising him what he needs to do. இங்கே தேவனுடைய ஆவி பிலிப்போடு பேசி அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். And so he goes to meet this eunuch from Ethiopia, a man of great standing from that country. அங்கே காந்தேகனுடைய மந்திரியை, எத்தியோப்பியருடைய மந்திரியை சந்திக்க சொல்லுகிறார். If you look at it and see, in our standing, someone of great importance in the government is going. And the Spirit of Yahuwah tells us, go and see something there. நம்முடைய நிலைமையில் பார்ப்போமானால் நம்முடைய கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு பெரிய மந்திரி யாரோ போய் கொண்டிருக்கிறார்கள். தேவ ஆவி நீங்கள் போய் அந்த ஆளோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், and what does Philip find? He finds that eunuch, the man from Ethiopia, reading scripture. அங்கே பிலிப்பு போய் பார்க்கும் பொழுது அந்த எத்தியோப்பிய மனிதன் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். So filled with the Spirit of Yahuwah, Philip asks him, do you understand what you're reading? What are you reading? So he tells him, no. Unless someone explains this to me, how will I understand? So தேவ ஆவியால் நிறைந்தவராக பிலிப்பு அவரிடத்தில் கேட்கிறார், நீர் வாசிப்பதின் அர்த்தம் உமக்கு தெரியுமா என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லுகிறான். Sometimes that happens to all of us. சில நேரங்களிலே நம்ம எல்லாருக்கும் இது நடக்கிறது. When we are reading the scripture, we may not understand the deep things which are here in the scripture. நாம் சில சமயங்களிலே வேதத்தை வாசிக்கும் பொழுது அதில் மறைந்திருக்கிற ஆழமான காரியங்களை அநேக நேரங்களில் நாம் புரிந்து கொள்ள முடிவதில்லை. And that is why Yahuwah wants to open that up within us so that we can be that bride of his. ஆகவே தேவன் அந்த வார்த்தைகளை நமக்கு தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தி நம்மை மனவாட்டியாக ஆயத்தம் செய்கிறார். Psalm 119 verse 18. சங்கீதம் 119 வசனம் 18. Psalm 119 verse 18. Open my eyes that I may see wondrous things from your law. Amen. 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 Hallelujah. Hallelujah. Here the psalmist is crying out, open my eyes that I may see wondrous things from your law. From your law meaning from your word. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். Unless my eyes, spiritual eyes are opened, I cannot understand the word of Yahuwah. என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாவிட்டால் தேவனுடைய வார்த்தையின் அதிசயங்களை நான் பார்க்க முடியாது. How has this come about? How has this come about? எப்படி இது வருகிறது? Because if we look at a word, if we look at the newspaper and we read, we understand. நாம் ஒரு பத்திரிகையை வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்கிறோம். When we read a story book, we understand. ஒரு ஸ்டோரி புக் படிக்கும் பொழுது நமக்கு புரிந்து கொள்கிறோம். When we read our text for school studies, we understand. நம்முடைய பாட புத்தகங்களை படிக்கும்போது நாம் புரிந்து கொள்கிறோம். Why is it that we cannot understand the word of Yahweh? ஆனால் தேவனுடைய வார்த்தையை ஏன் நாம் புரிந்து கொள்ள முடியாது? What happened in the beginning? ஆதியில என்ன நடந்தது? In the Garden of Eden. ஏதேன் தோட்டத்தில் நடந்த விஷயம். When Adam and Eve sinned. ஆதாம் ஏவாள் அங்கே பாவம் செய்யும் பொழுது, when they fell from the grace of Yahuwah, தேவனுடைய கிருபையிலிருந்து அவர்கள் விழுந்த பொழுது what happened? அங்கே என்ன நடந்தது? What did the evil one do to that chosen of Yahuwah? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அங்கே அந்த தீமை செய்தவன் எப்படி செய்தான்? We all know that they ate the apple. We also know what is behind the apple. நம்ம எல்லாரும் அங்கே அவர்கள் ஆப்பிள் சாப்பிட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த ஆப்பிளுக்கு பின்னால என்ன இருக்கிறது என்று சொல்லி. So there, when they had of the apple, their eyes were open. அவர்கள் அதை புசிக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. And they knew the knowledge of good and evil. அப்பொழுது நன்மை தீமையை பற்றியுள்ள அறிவு அவர்களுக்கு வந்தது. But what the evil one did, he opened their senses. ஆனால் பிசாசு என்ன செய்தான்? அவர்களுடைய உணர்ச்சிகளை திறந்து விட்டான். That is your sight, உங்களுடைய பார்வை,
your hearing, உங்களுடைய கேள்வி, your smelling, உங்களுடைய சுவாசம், your taste, உங்களுடைய ருசி அறிகிற தன்மை, and your touch. உங்கள் தொடுதலின் உணர்ச்சி. 5 senses of the human being whom Yahuwah had created in his image, he opened. நமக்கு இருந்ததான அந்த 5 உணர்ச்சிகளை அவன் திறந்து விட்டான். From that time onwards, mankind has depended on the senses in order to live his life. அந்த நாளில் இருந்து மனிதன் தன்னுடைய உணர்ச்சிகளையே சார்ந்து இருக்கிறான் இந்த உலகத்தில் வாழும்படியாக. Today, to understand the word, we cannot use those senses. ஆனால் இன்றைக்கு வேத வாக்கியத்தை அறிந்து கொள்வதற்கு அந்த உணர்ச்சிகளை நாம் பயன்படுத்த முடியாது. The word is spiritually discerned. ஆவிக்குரிய பிரகாரமாக அது பிரித்தறியப்படுகிறது. Unless I am spiritually oriented, I will not be able to understand the word. நான் ஆவியில் நிறைந்தவனாய் இருந்தால் மட்டுமே வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள முடியும். That is why that psalmist is crying, open my eyes, my spiritual eyes, so I can understand, I can know the mysteries of your word. ஆகையானதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய கண்களை திறந்தருளும், என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும், உடைய வேதத்தின் அதிசயங்களை நான் பார்க்கும்படியாக. So from the time of Adam, human beings have been conditioned to use their senses. ஆதாமின் நாட்களிலிருந்து மனிதர்கள் தன்னுடைய உணர்ச்சிகளை உபயோகிக்கும்படியாக பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். And that's what we were when we came, or when Yahuwah selected us to know the truth of his word. யாகுவாவை நாம் அல்லது யாகுவா நம்மை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நாமும் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருந்தோம். Yahushua speaks to Nicodemus and tells him, you need to be born again. Born of water, born of spirit. Why? If you are not born again, you will not see the kingdom of Yahuwah. நிக்கதேமோடு யாகுஷுவா பேசும் பொழுது, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், நீ ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும், அப்படி பிறக்காவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று சொன்னார். Neither will you be able to enter into the kingdom of அதே போல தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவும் முடியாது என்று சொன்னார். Isaiah chapter 9 verse 6. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Isaiah chapter 9 verse 6. For unto us a child is born, unto us a son is given, and the government will be upon his shoulder, and his name will be called Wonderful Counselor, Mighty Elohim, Everlasting Father, Prince of Peace. Amen. 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 The government will be upon his shoulder. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். Yahuwah wants to bring us into that kingdom of his, where he can rule over us once again. அவருடைய ராஜ்யத்திற்குள் நம்மை கொண்டு வந்து நம்மேல் அரசாள ஒருமுறை கூட அரசாள அவர் விரும்புகிறார். Do you all remember when Yahushua was in front of Pilate? பிலாத்துவின் முன்பாக யாகுஷுவா நிற்கும்போது உள்ள நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கிறதா? Just before his death. அவருடைய மரணத்திற்கு முன்பாக. And Pilate was questioning him. பிலாத்து அவரை கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தான். And Yahushua said not a word. அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. And Pilate told him, don't you know that I have the power to set you free or to give you up? கடைசியாக பிலாத்து சொன்னான், உம்மை விடுவிக்கத்தக்க அதிகாரம் எனக்கு உண்டென்று நீர் அறியீரா என்று கேட்டான். And he says, you have no power over me. அப்ப யாகுஷுவா சொன்னார், என் மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது, other than what has been given to you by the Father. பரத்திலிருந்து என் பிதாவினால் கொடுக்கப்பட்டால் ஒழிய. And when he asked him, are you king of the Jews? அப்பொழுது நீர் யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். He says, yes, but my kingdom is not of this world. அப்பொழுது அவர், ஆம், நான் யூதருடைய ராஜா தான், ஆனால் என்னுடைய அரசாங்கம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று சொன்னார். So when Yahushua was telling Nicodemus, you need to be born again in order to see and enter the kingdom of Yahuwah, what is the kingdom of Yahuwah? நிக்கதேமோடு யாகுஷுவா சொல்லும் பொழுது, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்று கேட்டார். Do you want to enter the kingdom of Yahuwah? நீ தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க விரும்புகிறாயா? That's a question each one of us needs to answer. அந்த கேள்விக்கு நாம் ஒவ்வொருவரும் பதில் சொல்ல வேண்டியவர்களாய் இருக்கிறோம். I can take it as yes. நான் அதை சரி என்று ஆம் என்று எடுத்துக்கொள்ளலாம். That each one of us seated here
definitely wants to go into the kingdom of Yahuwah. இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருமே தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். That is why we are here today. ஆகையினால தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். Amen. ஆமென். Am I saying what am I saying is right? Is that there? Because I don't know. I'm assuming. நான் சொல்லுவதெல்லாம் சரிதானா அல்லது சரி என்று நான் நினைத்துக் கொள்ள வேண்டுமா? But I believe that deep within our hearts, all of us want to enter the kingdom of Yahweh. ஆனால் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் விரும்புகிறேன் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று. And each of our cry is, open my eyes that I may see wondrous things from your word. நம் எல்லாருடைய ஜெபமும் எங்களுடைய கண்களை திறந்தருளும் உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படியாக இன்று இருக்க வேண்டும். The book of Romans chapter 14 verse 7. ரோமர் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். The kingdom of Yahuwah. தேவனுடைய ராஜ்யம். 14:17. Romans chapter 14 verse 17. Romans chapter 14 verse 17. For the kingdom of Elohim is not eating and drinking, but the righteousness and peace and joy in the Holy Spirit. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. Amen. ஆமென். It is but righteousness and peace and joy in the Kadosh Ruach. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. So in order for me to enter into the kingdom of Yahuwah, I need his Kadosh Ruach. அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் எனக்குள் பரிசுத்த ஆவி கண்டிப்பாக வேண்டும். I cannot do it on my own. அதை நானாகவே செய்ய முடியாது. It is the power of the Kadosh Ruach working within me that will lift me from eating and drinking into, as it says here, righteousness and peace and joy of the Kadosh Ruach. பரிசுத்த ஆவியின் வல்லமை தானே நான் வெறும் புசிப்பும் குடிப்புமாக இருக்கிற இந்த நிலைமையிலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் உண்டாகும் நீதியும் சமாதானமும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். Amen. ஆமென். How do I receive this, the Kadosh Ruach? How do I receive the spirit of Yahuwah? அந்த பரிசுத்த ஆவியை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? Acts chapter 2 verse 38. அப்போஸ்தலர் 2:38. Acts 2:38. Acts chapter 2 verse 38. Then Peter said to them, repent and let every one of you be baptized in the name of Yahushua Messiah for the remission of sins, and you shall receive the gift of the Holy Spirit. Amen. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று யாகுஷுவா மசிகாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். Hallelujah. Amen. This is basically the same as Yahushua was telling Nicodemus. நிக்கோதேமுஸ் யாகுஷுவா சொன்னதுக்கு ஒப்பான வசனமாய் இது இருக்கிறது. Be born again. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். Being born again is I have to die to self. நான் மறுபடியும் பிறக்க வேண்டுமானால் முதலில் என்னுடைய சுயம் மரிக்க வேண்டும். And that is what Peter is telling the people over there. Repent of my old life. அதைத்தான் இங்கே பேதுரு ஜனங்களை பார்த்து உங்கள் பழைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். And be immersed in the name of Yahushua HaMashiach. யாகுஷுவா மசிகாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். And you will receive the gift of the Kadosh Ruach. அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். Amen. ஆமென். I would like us also to look at Acts chapter 19. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம். I'll read this. Acts chapter 19. Shaul, the apostle Shaul, he's in Corinth, and he's going through that country, and he meets up with some disciples, and he asks them, did you receive the Holy Spirit when you believed? இங்கே சவுல் அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்தில் சில தேசங்களின் வழியாக போகும்போது அங்கே சிலரை கண்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். Verse 2 and verse 3 says, and he said to them, into what then were you immersed? So they said, into John's immersion.
அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம் என்றார்கள். Then Shaul said, John indeed immersed with the immersion of repentance, saying to the people that they should believe on him who would come after him. That is, யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய மசிக யகுஷுவாவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தார். So when they heard this, they were immersed in the name of Yahushua HaMashiach. இதை கேட்ட பொழுது அவர்கள் யாகுஷுவா மசிகாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். And when Saul had laid hands on them, they received the Kadosh Ruach. அப்பொழுது சவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். Again, I'm assuming, forgive me, but I believe that all of us have been immersed in the name of Yahushua HaMashiach here. நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே யாகுஷுவா மசிகாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்று. So all of us have received the gift of the Kadosh Ruach. நாம் எல்லாருமே பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருக்கிறோம். Am I yielding to the Kadosh Ruach? ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிறவனாக இருக்கிறேனா? Am I allowing him to direct my life? பரிசுத்த ஆவி என்னை வழி நடத்த நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? Have I passed from what I was into that which he is making me? நான் எப்படி இருந்தேனோ அதிலிருந்து என்னை மாற்றும்படியாக நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? In today's age, there is only the spiritual realm and the physical realm. இன்றைய உலகத்தில் ஆவிக்குரிய உலகமும் மாமிசத்துக்குரிய உலகமும் தான் இருக்கிறது. Good and evil. நன்மையும் தீமையும். There's nothing in between. இதற்கு இடையில எதுவுமே கிடையாது. That's why Yahushua says, either you be hot or you be cold. ஆகையினால்தான் யாகுஷுவா சொல்லுகிறார், ஒன்றில் நீ உஷ்ணமாக இருக்க வேண்டும், அனலா இருக்க வேண்டும், அல்லது குளிரா இருக்க வேண்டும் என்று. Do not be lukewarm. வெதுவெதுப்பாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். Because if you are lukewarm, I will spit you out of my mouth. நீ வெதுவெதுப்பாய் இருந்தால் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். So since we have received the gift of the Kadosh Ruach, let us use that which Yahuwah has blessed us with. நாம் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றவர்களாய் இருக்கிறதுனாலே நாம் அவைகளை உபயோகிப்போம். We are living in the time and the age of the coming of the Son of Man. நாம் மனுஷகுமாரன் வரக்கூடிய நாளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We all believe in the second coming of Yahuwah, of Yahushua. யாகுஷுவாவினுடைய இரண்டாம் வருகையை நாம் விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். We believe that we are living in that time and age. அந்த காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் நம்புகிறோம். Amen. ஆமென். I can't see any joy on anyone's face. This is not a study class. யாருடைய முகத்திலே நான் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடிவதில்லை. Enjoy the word. The word has to bring life. நாம் வார்த்தையை அனுபவிக்க வேண்டும். We have come here for a purpose. நாம் ஒரு நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கிறோம். It's not that we came to spend 3 hours and say, okay, I went for Shabbat meeting, I worshipped and I finished now. ஏதோ ஒரு 3 மணி நேரம் இங்கே உட்கார்ந்து நாம் ஆராதித்தோம் என்று சொல்லிக் கொண்டு போவதற்கு அல்ல. The word when it comes is spirit and it is life. வார்த்தை நம்மிடத்தில் கடந்து வரும்போது அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. When I receive that life, memorizing the scripture becomes easy. நான் அந்த அனுபவத்திற்குள் இருக்கும் பொழுது மனப்பாடம் பண்ணுகிறது எளிதாக மாறிவிடுகிறது. I won't forget it. அதை நான் மறக்க மாட்டேன். How many of us ride a bike over here? இங்க எத்தனை பேர் பைக் ஓட்டுகிறீர்கள்? You all learned, no? நீங்கள் எல்லாரும் படித்தீர்கள் அல்லவா அது ஓட்டுவதற்கு. Can you forget how to ride that bike? அந்த பைக்கை எப்படி ஓட்டுவது என்பதை நீங்கள் மறந்து விடுவீர்களா? So then when the word is like that inside of me, I will not forget. அந்த வசனமும் அதுபோல எனக்குள் இருக்கும் பொழுது நான் அதை மறக்க மாட்டேன். I need food in order to live, in order to survive. ஆகாரம் எனக்கு தேவையா இருக்கிறது நான் வாழ்வதற்காக. But more than that food, I need the word of Yahweh. அந்த ஆகாரத்தை விட தேவனுடைய வார்த்தை எனக்கு தேவையா இருக்கிறது. Today we are going to see what Yahweh wants of us. இன்றைக்கு யாகோவா நம்மிடத்திலிருந்து என்ன விரும்புகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். We have been immersed in the name. We have received the Kadosh Ruach. நாம் அவருடைய நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டோம். We believe that we have entered into the kingdom of Yahuwah. அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து விட்டோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். It's not as if
Yahushua still standing at the door and knocking of the church? இன்னும் அவர் வாசலில் நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டிருக்கிறார் என்று அல்ல. We heard his voice. அவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். We opened the door. கதவை திறந்தோம். And he came in. அவர் நமக்குள் வந்திருக்கிறார். Now it's up to us to start supping with him. இப்பொழுது அவரோடு கூட ஆகாரம் உட்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. He has supped with us. அவர் நம்மோடு கூட புசித்தார். He has given us his word. அவருடைய வார்த்தையை கொடுத்தார். What are we doing with that word? அந்த வார்த்தை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? Proverbs 18:10. I don't want you all to look. I want you all to say without looking. நீதிமொழிகள் 18:10. Amen. Hallelujah. The name of Yahweh is a strong tower. The righteous run into it and are saved. யாகோவுடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருக்கிறான். So when we have received the Kadosh Ruach, when we have come into the kingdom, he brings us into his name. அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது அவருடைய நாமத்திற்குள் அவர் நம்மை கொண்டு வருகிறார். His name has become our dwelling place. அவருடைய நாமம் நாம் ஜீவிக்கிற வசிக்கிற இடமாய் மாறுகிறது. It's become a place of refuge. நம்முடைய அடைக்கலமாய் அது மாறிவிடுகிறது. It's become a hiding place. அது நமக்கு மறைவிடமாய் மாறுகிறது. Because over there we are protected. ஏனெனில் அந்த இடத்திலே நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். So he is bringing us into himself. அவருக்குள்ளாக நம்மை அவர் கொண்டு வருகிறார். We read from the book of Isaiah chapter 9 verse 6. ஏசாயா 9:6 நாம் பார்த்தோம். The government will be upon his shoulders. அந்த கர்த்தத்துவம் ராஜரீகம் அவருடைய தோளில் இருந்தது போல நம் தோளிலும் இருக்கும். So he didn't give us that word and leave it like that. அந்த வார்த்தையை நமக்கு தந்துவிட்டு அதை அப்படியே விட்டு விடவில்லை. He opened our hearts and brought us into his name. அவர் நம்முடைய இருதயத்தை திறந்து அவருடைய நாமத்திற்குள்ளாக நம்மை கொண்டு வந்தார். So that this verse, Isaiah chapter 9 verse 6, the government will be upon his shoulders, becomes reality for us. அப்பொழுது அந்த ராஜரீகம் அல்லது கர்த்தத்துவம் நம்முடைய தோளில் இருக்கும் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். In that we receive protection. அதிலே நாம் பரிபூரணத்தை பெற்றுக்கொள்கிறோம். We receive blessing. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். We receive guidance. நம்ம வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். Everything that we need is contained within his word, in his name. நமக்கு தேவையான அனைத்துமே அவருடைய வார்த்தையிலிருந்து அவருடைய நாமத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. The book of John in chapter 16. யோவான் 16ஆம் அதிகாரம். There's no verses over there. There's one verse I will read. But the book of John chapter 16, Yahushua is telling his disciples about the time when he goes, when he's resurrected, when he's lifted up, he sends the Kadosh Ruach. And he's telling them what the Kadosh Ruach will do for them. அவர் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியை அவர் நமக்குள் அனுப்பினால் அந்த பரிசுத்த ஆவி நமக்குள் என்ன செய்யும் என்பதை அவர் சொல்லுகிறார். I'm reading two verses. ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன். Verse 5. John chapter 16 verse 5. யோவான் 16:5. But now I go away to him who sent me, and none of you ask, where are you going? இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன், எங்கே போகிறீர் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. Going on to verse 12. 12ஆம் வசனம். I still have many things to say to you, but you cannot bear them now. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். Verse 13. 13ஆம் வசனம். However, எப்படி ஆகினும் when he, the Spirit of truth, has come, he will guide you into all truth. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். For he will not speak on his own authority, but whatever he hears, he will speak, and he will tell you things to come. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். That is what we have been blessed with. நாம் இந்த விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். The Kadosh Ruach. He will lead you into all truth. The word tells us, you shall know the truth, and the truth shall set you free. அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். வசனம் சொல்லுகிறபடியாக சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Free from what? எதிலிருந்து நமக்கு விடுதலை? Do we believe that we have been set free? நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் விசுவாசிக்கிறோமா?
If I believe that, what have I been set free from? நாம் அதை நம்புவோமானால் எதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம்? What is he bringing us into? நம்மை எதற்குள்ளாக அவர் கொண்டு வருகிறார்? Yahushua says, I am the way, the truth and the life. யாகுஷுவா சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். No one can go to the Father except through me. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வரான். Who is that me? அது நான் என்பது யார்? It is the word. அது வார்த்தை. We sing that song. What is that song? ஒரு வார்த்தை சொல்லுங்க. I love that song. One word. ஒரு வார்த்தை. One word you give me, that's enough. Hallelujah. That means that word is so powerful. ஏனெனில் அந்த வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கிறது. Do we have that joy within us that Yahuwah has picked us up and brought us and He's blessing us? யாகுவா நம்மை தெரிந்தெடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோமா? Brothers and sisters, believe me, there's a separation taking place. தேவன் பிரித்தெடுக்க ஆரம்பித்து விட்டார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். Yahuwah is looking at all our hearts. நம்ம எல்லாருடைய இருதயத்தையும் அவர் கவனிக்கிறார். We are all sitting here, we all believe that we are His. நாம் எல்லாரும் அவருடையவர்கள் என்று விசுவாசிக்கிறோம். But when He looks at us, He's asking us, நம்மை பார்த்து அவர் கேள்வி கேட்கிறார். to what extent are you willing to go for me? நீ எவ்வளவு தூரமாக எனக்காக ஜீவிக்க விரும்புகிறாய்? Pastor was asking scripture verses. வேத வசனங்களை குறித்து பாஸ்டர் கேட்டார். His heart was speaking. அவருடைய இருதயம் பேசினது. He wasn't grumbling at you all. I was sitting there. Yes, sometimes we need awakening. But he's trying to, I'm mentioning this. I feel he was trying to awaken within us that zeal for the kingdom of Yahuwah. If we believe that we have come into the kingdom and we are His bride, we are His son, then I've got to do something for that kingdom. நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வந்திருக்கிறேன் என்றால் அந்த ராஜ்யத்திற்காக நாம் ஏதாகிலும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். Otherwise I'm standing outside looking inside. அது வெளியே நின்று கொண்டு, இல்லாவிட்டால் நான் வெளியே நின்று கொண்டு உள்ளே பார்க்கிற ஒருவனாய் இருப்பேன். There will be a handful of believers who are doing something, but that's not what Yahuwah wants. மிகவும் சொற்ப ஜனங்களே யாகோவுக்காக எதையாகிலும் செய்கிறவர்களாய் இருப்பார்கள். He wants all of us. அவர் நாம் எல்லாரையும் வர வேண்டும் என்று விரும்புகிறார். He says even the wicked should not perish. துன்மார்க்கன் அழிவதை கூட நான் விரும்பவில்லை என்று சொல்லுகிறார். Everyone to come to the saving knowledge of Yahushua and Mashiach. அவர்கள் எல்லாரும் தேவனை பற்றி அறிகிற அறிவுக்குள் வர வேண்டும் என்று விரும்புகிறார். The book of Malachi, மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் chapter 3, மூன்றாம் அதிகாரம் verse 18. 18ஆம் வசனம். மல்கியா 3:18. Then you shall again discern between the righteous and the wicked, between one who serves Elohim and one who does not serve him. Amen. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். Chapter 4, same book, chapter 4, verse 2. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் கூட என்ன சொல்லுகிறது பாருங்கள். But to you who fear my name, the Son of Righteousness shall arise with healing in his wings, and you shall go out and grow fat like stall fed calves. Amen. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஆமென். So we have been set free to do something that Yahuwah wants. நாம் தேவன் விரும்புகிற யாகோவா விரும்புகிற ஏதோ ஒன்றை செய்யும்படியாக நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். When we start doing that, this word becomes true in our life. நாம் அவைகளை செய்ய தொடங்கும் போது இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான அனுபவமாய் மாறிவிடுகிறது. Then you shall again discern நீங்கள் திரும்பவும் காண்பீர்கள் between the righteous and the wicked, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், between one who serves Elohim, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும், and one who does not serve him. ஆமென். Proverbs 18:10. நீதிமொழிகள் 18:10. The name of Yahuwah is a strong tower. The righteous are whom?
those who serve him, those who யாக்கோபு want. நாமும் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடுவான் என்றால் அந்த நீதிமான் யார்? அவருக்கு சேவை செய்கிறவன். Those who love to do his bidding. யாகோவுடைய விருப்பத்தை செய்கிறவன். When we come into his presence, we come and we sit down. He sits us down and he feeds us. Do we get up and start walking? நாம் அவருடைய சமூகத்திலிருந்து உட்கார்ந்து இருக்கும்போது அவர் வார்த்தைகளினாலே நம்மை நிரப்புகிறார். அதனாலே நாம் எழும்பி செயல்பட ஆரம்பிக்கிறோமா இல்லையா என்று கவனிக்கிறார். You shall know the truth and the truth shall set you free. Free from what? The old life that we were living. The old understanding that was there within us. Because we had our senses working. And because of that, we couldn't spiritually know the difference between what Yahuwah wanted and what the world wanted. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னால் நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோமா, அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா என்பதை யாகுவா கவனிக்க விரும்புகிறார். Are we still caught up in the ways of our old life? நாம் இன்னுமே நம்முடைய பழைய வாழ்க்கையின் வழியில் தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா? Customs, traditions, values. நம்முடைய பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்கள். Or have we come fully into the rebirth that Yahuwah has blessed us to receive? அல்லது தேவன் நம்மை ஆசீர்வதித்ததான மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்குள்ளாக பரிபூரணமாக வந்துவிட்டோமா? Those who fear my name, those who fear my name, who do we fear? Do we fear man or do we fear Yahuwah? என்னுடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நாம் யாருக்கு பயப்படுகிறோம்? மனிதனுக்கா அல்லது யாகுவாவுக்கா? Matthew chapter 6 verse 33. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். But seek first the kingdom of Elohim and his righteousness, and all these things shall be added to you. Amen. 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 That's a promise that Yahuwah has blessed us with. இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து யாகுவா நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். When we seek his kingdom and his righteousness, he will add. அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது அவர் கூட சேர்த்து கொடுப்பார். Sister Shashikala spoke. I'm sure all of us have a testimony where Yahuwah has blessed us with. சிஸ்டர் சசிகலா சாட்சி சொன்னார்கள். அதுபோல நம் ஒவ்வொருவருக்குமே யாகுவா செய்த அநேக நன்மைகள் சாட்சியாக இருக்கிறது. I want to encourage all of us today. உங்களை எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். The time for testimony comes, come up, share. சாட்சி நேரம் வரும்போது வந்து முன்னாலே பகிர்ந்து கொள்ளுங்கள். Speak about what Yahuwah has done in your life. யாகுவா உங்கள் வாழ்விலே என்ன செய்தார் என்பதை சொல்லுங்கள். Because when we keep it inside of here, we're not making him known, we're not making his glory known. நீங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளே அதை மறைத்து வைக்கும் பொழுது நீங்கள் யாகுவாவை மகிமைப்படுத்துவதில்லை. If Yahuwah kept his love in his heart, where would we be? யாகுவா அவருடைய அன்பை வெறும் அவருடைய இருதயத்தில் மாத்திரம் வைத்திருந்தால் நாம் இன்றைக்கு எங்கே இருந்திருப்போம்? But because he displayed that love for the people that he had formed and created, he came as our savior. அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினதனால, அவர் தான் இரட்சகர் என்பதை வெளிப்படுத்தினதனால இன்றைக்கு நாம் இங்கே இருக்கிறோம். 2 Corinthians chapter 6 verse 16. 2 Corinthians 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். And what agreement has the temple of Elohim with idols? For you are the temple of the living Elohim. As Elohim has said, I will dwell in them and walk among them. I will be their Elohim and they shall be my people. Amen. 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 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. So where does the king reside? ராஜா எங்கே இருப்பார்? He will reside in his kingdom. அவர் அவருடைய ராஜ்யத்தில் இருப்பார்.
We have entered into his kingdom. நாம் அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து விட்டோம். Now Yahweh is telling us, you are the kingdom. இப்ப யாகோவா சொல்லுகிறார், நீங்கள் தான் அந்த ராஜ்யம் என்று சொல்லுகிறார். So when we yield ourselves to the Kadosh Ruach and we come together, we come because the Spirit of Yahweh is working within us, and that gives us unity. நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஒரு மனதோடு வரும் பொழுது அவர் நம்மை ஒரு மனதாக வைக்கிறார். That gives us one accord. அது நமக்கு ஒரு மனத்தை கொடுக்கிறது. Because we are being led by the Spirit of Yahweh. காரணம் பரிசுத்த ஆவியினாலே, யாகோவுடைய ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிறோம். We are not letting our feelings, our flesh dictate to us and tell us what to do. நம்முடைய மாமிசம் சொல்லுகிற வழியாக, அதனுடைய உணர்ச்சிகளின் வழியாக நாம் நடப்பதில்லை. What happens when the spirit and the flesh are in the same room? ஒரே இடத்திலே ஆவியும் மாமிசமும் இருந்தால் அங்கே என்ன நடக்கும்? What happens? என்ன நடக்கும் அங்கே? Do they agree with each other? இரண்டும் ஒன்றை ஒன்று ஒத்துக்கொள்ளுமா? So we have to put the flesh, we have to crucify the flesh. நாம் நம்முடைய மாமிசத்தை சிலுவையில் அடிக்க வேண்டும். Today I want to encourage all of us. All of us believe, all of us desire, all of us want that which Yahweh has blessed us with. இன்றைக்கு நம்மை எதை கொண்டு யாகோவா ஆசீர்வதித்திருக்கிறாரோ அதை நாம் இப்பொழுது பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். When we look at one another, whom do we see? நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது யாரை பார்க்கிறோம்? We see the bride, we see the son. நாம் மணவாட்டியை அல்லது குமாரனை பார்க்கிறோமா? That's what he has blessed us with. அதைத்தான் அவர் அதை வைத்துதான் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். So when I look at pastor, I cannot see pastor ஆசீர்வாதம். நான் பாஸ்டர் ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது அவராக நான் அதை பார்ப்பதில்லை. Or when I see Simon Lawrence, I cannot see Simon Lawrence. சைமன் லாரன்ஸை பார்க்கும் பொழுது அதை சைமன் லாரன்ஸாக பார்ப்பதில்லை. I have to see the son of Yahweh. அது தேவனுடைய குமாரனாக நான் பார்க்க வேண்டும். That has to become ingrained in me, that has to become part of my very being. அது எனக்குள்ளே இருந்து வருகிற என்னுடைய உண்மையான சுபாவமாய் இருக்க வேண்டும். As it says in book of Malachi, which we just now read, again you will be able to discern. மல்கியாவில் நாம் வாசித்தது போல திரும்பவும் நீங்கள் அதை காண முடியும் என்று சொல்லுகிறார். Between the righteous and the unrighteous. துன்மார்க்கனுக்கும் தேவன் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை. So when I am looking at others, I don't let my feelings come up and let them dictate to me or tell me the faults. நாம் அடுத்தவர்களை பார்க்கும் பொழுது என்னுடைய மாமிசம் மற்றவர்களை குறித்து என்ன பேசுகிறது என்பதின்படி நான் நடக்க விரும்புவதில்லை. The spirit of Yahweh has to work within us. தேவனுடைய ஆவி என்னிலே வேலை செய்ய வேண்டும். If the spirit of Yahweh is not working within us, sorry, then we are fooling ourselves. தேவனுடைய ஆவி என்னிலே கிரியை செய்யவில்லை என்றால் நான் என்னையே முட்டாளாக்கி கொண்டிருக்கிறேன். It's a question of life and death. இது மரணத்திற்கும் ஜீவனுக்கும் இடையில் உள்ளதான சம்பவம். Today we see, when we look around us, we see so many things. So many things. The evil is there. It's alive. இன்று உலகத்திலே பார்க்கும் பொழுது எல்லா இடங்களிலும் துன்மார்க்கம் பரவி இருக்கிறது. But our Elohim has brought us out. ஆனால் நம்முடைய தேவன் அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து விட்டார். His place is protection upon us. அவருடைய பாதுகாப்பை நம்மிலே அவர் வைத்திருக்கிறார். He's given us his word. அவருடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். And he's given us a way of life. நமக்கு ஒரு வழியை அவர் காட்டி இருக்கிறார். Now it's up to us to walk together in that life that he's blessed us with. அந்த அவர் கொடுத்ததான அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். Always remember, I am the kingdom of Yahweh. எப்பொழுதும் நாம் ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், நான் தான் தேவனுடைய ராஜ்யம் என்று. Some of us may be going through maybe little sickness or pain or whatever, but always remember, when the king is residing within us, he will take care of that dwelling place. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சில விரும்பத்தகாத காரியங்களிலே நாம் கடந்து செல்லலாம், வேதனையிலே. ஆனால் ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், நான் தான் தேவனுடைய ராஜ்யம், தேவன் எனக்குள் இருக்கிறார் என்று நம்ப வேண்டும். All I need to do is yield. நான் தேவனுக்கு என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். Allow him to work in my life.
அவர் என்னுடைய வாழ்க்கையில வேலை செய்ய நான் அனுமதிக்க வேண்டும். Not by power, not by might, but by the Spirit of God. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். Amen. ஆமென். Let's pray. ஜெபிக்கலாம். Let's pray. Hallelujah. Heavenly Father, I thank you, Abba, for having chosen us and placed your name upon us, Father. I thank you that you have brought us into the truth of your word, and you're giving us, you're feeding us, you're breaking bread and filling us with your word, Father. Because that word is the way of life, Father. And that's what you said when you came as our Savior. I am the way, the truth, and the life. Today I pray for all my brothers and sisters here whom you have gathered together in one accord, in the unity of faith, in the unity of your Spirit, Father. Continue to guide us, continue to lead us, continue to strengthen us from within, Father. That when the temptations come to give into the flesh, when the temptations come when we see things and we desire that, when the temptations come for other things, Father, help us to be strong in your word, to be able to say no to the flesh and yes to the Spirit, Father. Amen. Because he who sows to the flesh will reap corruption, Father. But he who sows to the Spirit will reap everlasting life. That is your word, Father. Praise you. And you honor your word. So if your word is working within us, you will honor that which is there within us, Father. You said, if I honor you before men, you will honor me before the Father in heaven. So today I pray, Father, create in us a clean heart, renew your spirit within us, Father, so that we will be strong spiritually, Father. We will not be weak, but we will worship you in spirit and in truth every moment, Father. Every moment, Father, because you have breathed your life into us, Hallelujah. Father. Praise you. Today, even as I surrender my brothers and sisters unto you, Father, I pray for that blessing upon each one of us that Hallelujah. makes rich and adds no sorrow to it, Father. Praise you. I thank you, Abba. I bow before your awesome presence as I thank you that you have given us, each one of us, a sound mind. You have not given us, as it is written in the book of Timothy, you have not given us a spirit of fear, but you have given us a spirit of love, power, and a sound mind, Father. A sound mind to be able to discern the things of yours and walk Hallelujah. accordingly, Father. Thank you. I bow before your awesome presence as I give you that glory and honor in the matchless and the powerful name of our Savior, Yahushua the Messiah. We pray and receive with thanksgiving. Amen. Amen and amen. யாகோ உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷலோம். Yahweh Shalom. ஆமென். ஹalleluya.